நீங்க சொன்ன பிளேயர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அண்ணா. உங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? இந்த கோட் என்ன விட உனக்கு தாண்டா பொருத்தமா இருக்கு. யாரு உன் பையனா? இல்ல, நம்ம பையன். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் பையன் இல்ல. நீ போய் சொல்ற. இவ உங்க ரத்தங்க. இவ்வளவு நாளா எங்க இருந்த அந்த பையன்? என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல தங்க வச்சிருந்தேன். ஏங்க, அங்க பூஜை நடந்துட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த பூஜை எல்லாம் பிடிக்காது. அதான் இவனை கூப்பிட்டு சும்மா தனியா பேசிட்டு இருக்கேன். பாருங்க, அவருக்கு பிடிக்கலன்னா விடுங்க. நீங்க முதல்ல பூஜைக்கு வாங்க. அங்க ஆராதனை நடந்துட்டு இருக்கு. வாங்க. நீ போ. டேய், நல்ல வேலை நீ மாட்டிட்டு இருந்திருப்ப. ஏய், தேங்க்ஸ்டா. நான் வரேன். அண்ணா, இன்னும் 10 நாள்ல அண்ணன் கல்யாணம் வரப்போகுது. சரிங்க தம்பி. அந்த நேரத்துல யாரும் வீட்ல இருக்க மாட்டோம். நீங்க தான் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிங்க நான் மறக்காம தினந்த போயிட்டு அந்த லோட ஏத்தி விட்டுருங்க. சரிங்க. வயல்ல பூச்சி மருந்து அடிச்சிட்டாங்களா செக் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சக்தி சக்தி சக்தி, என்ன? உங்க அண்ணன் கல்யாணத்துக்காக உழைச்சு இழைச்சி போயிட்டீங்க. வாங்க சக்தி, சாப்பிடலாம். இது பார், என் உடம்ப பாத்துக்க எனக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் பாரு. என் வேலையெல்லாம் நான் பாக்குறேன். உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். என்கிட்ட முக்கியமா பேசுறதுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. இருக்கு சக்தி. எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. உங்க அண்ணன் கல்யாணத்தோடயே நம்ம கல்யாணமும் நடக்க போகுதுன்னா முன்னாடியே சொல்ல சொன்னாரு. சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லணும்ல. ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னை பிடிக்காது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல அப்படின்னு சொன்னல. மறுபடியும் ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் சக்தி என்ன பிடிக்கல? ஏன் பிடிக்கலன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் இன்னும் நீங்க அந்த நந்தினியை நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சக்தி. ஆமா, அந்த நந்தினி தான் என் மனசுல இருக்கா. போதுமா? விருப்பத்திட்டா போறீங்க. இருங்க, உங்களுக்கு இருக்கு. அண்ணா, தம்பி இங்க வாங்க. நான் வரேன் தம்பி. என்ன தம்பி சொல்லுங்க. சக்தி எதுக்கு அனுஷ்கா கிட்ட ஏதோ கோவமா பேசிட்டு போறான்? அவங்களுக்குள்ள ஏதோ சண்டையா? தம்பி அது வந்து சொல்லுங்க, நான் அங்கிருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆமாம் தம்பி, சக்தி தம்பிக்கு அனுஷ்காவை பிடிக்கலையா. அவங்க தான் தம்பி கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு வற்புறுத்துறாங்க. அதனால கோவத்துல பழைய லவரை மறக்கலன்னு தம்பி சொல்லிட்டு போறாரு. என்ன பழைய லவரா? ஆமாம் தம்பி, சக்தி தம்பியோட கதை தெரியாதுல்ல உங்களுக்கு. அவர் சென்னையில ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு தம்பி. இந்த பொண்ணு பேரு நந்தினியா.
இப்போ அந்த பொண்ணை பத்தியே நினைச்சிட்டு இருக்காப்லையா? நான் லவ் பண்ணது உங்க தம்பி சக்திவேல் தான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சக்தி தம்பியும் அனுஷ்காவும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் தம்பி. இதெல்லாம் பார்க்கும்போது சக்தி தம்பி மனசுல பழைய லவ்வர் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அவரால் அந்த நந்தினியை மறக்க முடியலையா? சரி, போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க தம்பி. அவர் சென்னையில ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு தம்பி. அந்த பொண்ணு பேரு நந்தினியா. இப்போ அந்த பொண்ணை பத்தியே நினைச்சிட்டு இருக்காப்லையா? எனக்கு கொஞ்ச நேரம் அழ விடுடா. அம்மா அம்மா, சொன்னா கேளுடா. சொல்றேன். எனக்கு இப்ப அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. நீ இப்படி சாப்பிடாம பட்டினி கிடந்து உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு யாருக்கா இருக்கா அப்படின்னு எழுதியிருக்காமா. ஐயோ, நானே மனசொடைஞ்சு போயிருக்கேங்க. டேய், உனக்காக தாண்டா அக்கா இந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ போ, போய் சாப்பிடு போ. எப்படி இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டே போறேன். என்னங்க உங்க பிரச்சனை? இருங்க இருங்க, உங்க அக்கா இந்த வீட்டை விட்டு போக கூடாது, இங்கேயே இருக்கணும், அதானே? நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அது நான் வந்து சொல்லணும், அவ்வளவுதானே? சரி, நான் போய் சொல்றேன். நீங்க அந்த துணியெல்லாம் மடிச்சிட்டுருங்க, நான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன், சரியா? நீங்க வந்து அவங்க பிடிவாதம் ஜாஸ்தியாகும். அண்ணே, இனியா ஸ்கூலுக்கு போய் 4 நாள் ஆச்சு. அவளை ரெடி பண்ணி ஸ்கூல்ல விட்டுவாங்க. ஆமா, அண்ணி, அத்தை இறந்த சோகத்தை விட உங்களை நீங்களே இப்படி வருத்திக்கிறீங்களே, அந்த சோகம்தான் உங்க தம்பிக்கும் அதிகமா இருக்கு. அவர் இப்ப கூட உங்க அம்மாவுக்காக வருத்தப்படல, உங்களுக்காக வருத்தப்பட வச்சிட்டீங்களே. கிரேட் அண்ணி, நீங்க கிரேட் கோடீஸ்வரி. இல்ல இல்ல இல்ல, கேடீஸ்வரி. இந்த வீட்ல பெர்மனண்டா டென்ட் அடிக்கிறதுக்கு பிரமாதமா ஸ்டண்ட் அடிக்கிறது. நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பச்சை தண்ணி கூட பல்ல படாம இப்படி மலைமலையா கண்ணீர் வடிக்கிறீங்க. இது உங்க அம்மாவை நினைச்சு வந்த கண்ணீரா இல்ல
இந்த வீட்டை விட்டு போறோமே நினைச்சு வந்த கண்ணீரா? அது அந்த ஆண்டவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். பாவம் உங்க தம்பி தான் கடந்து பதறிக்கிட்டே இருக்காரு. சரி வாங்க சாப்பிட போலாம் வாங்க. நீ என்ன நம்பல? ஷோ அண்ணி, சீன் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு அண்ணி. உங்க டிராமாவை இதோட முடிச்சுக்கிறீங்களா? இந்தோ இனிமே நீயே சொன்னாலும் நான் இந்த வீட்ல இருக்க போறதில்ல. நீயும் என் தம்பியும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அச்சச்சோ, நம்பிட்டா நீ? அப்புறம் வேற ஏதாச்சும் இருக்கா? சின்ன வயசுல இருந்தே இந்த வீடு, சொத்து, வசதி, மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு பார்த்து பார்த்து பிளான் பண்ணிட்டு அந்த வெறி உங்க உடம்பு முழுக்க ரத்தத்துல ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரே நாள்ல திடீர்னு எல்லாம் மாறி போகும்னா எப்படியா நீ நம்புறது? சரி என்ன விடுங்க, யார்கிட்டயாவது எல்லாத்தையும் மொத்தமா சொல்லி பாருங்க, நம்ப முடியுமான்னு. யாராவது இதெல்லாம் நம்புவாங்களா? இந்தோ நீ பேசுறது லாஜிக். ஆனா வாழ்க்கையில அப்படி எந்த லாஜிக்குமே கிடையாது. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நம்மள நாமளே நாம செய்யறது சரியான உள்ளுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா எல்லாமே மாறிடும். ராஜ வாழ்க்கை துறந்துட்டு சித்தார்த்தன் புத்தனா மாறினதும் போட்டிருந்த மேல் சட்டையை கழட்டிட்டு காந்திய மகாத்மாவா மாத்தினதும் அந்த மாதிரி ஏதோ ஒரு தருணம் தான். அத நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னே இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி உங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? மகாத்மாவை புரிஞ்சுக்கிட்டுமா இல்லனா புத்தரை புரிஞ்சுக்கிட்டுமா? வேண்டாம், உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என் மனசுல ஓடுற விஷயம் உனக்கு புரியவே மாட்டேங்குது இல்ல? அது உன் தப்பு இல்ல. அந்த மாதிரி தானே நான் நடந்துகிட்டு இருக்கேன். அம்மாவோட இழப்பும் இந்த 4 நாளா நான் உள்ளுக்குள்ளேயே படுற அவஸ்தையும் ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு. ச்சே, இது என்னடா வாழ்க்கைன்னு கூட எனக்கு நினைக்க தோணுது. இந்து ஓ, நைட்டு என் கையால தான் பால் வாங்கி குடிச்சாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அம்மா இல்ல. இவ்வளவுதான் வாழ்க்கை இல்லை இந்தோ. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாமே மாறி போயிடுது. இதுக்குள்ள எவ்வளவு பொறாமை, எவ்வளவு போராட்டம். போதும் போதும். வாழ்க்கை நான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்தோ நான் பழைய கோடீஸ்வரி இல்ல. எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்ல. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காக, அவங்களோட சந்தோஷத்துக்காக நாம வாழணும். அத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்து, என்ன நம்பு இந்து. அழாதீங்க அண்ணா. ஒரு மரணம் உங்களை இந்த அளவுக்கு மாத்தும்னு நான் நம்பல. ஏன்னா நீங்க உங்க அம்மாவை அந்த அளவுக்கு நேசிக்கவே இல்லை. இந்து, இப்போ நான் சொல்ல வரது நீ புரிஞ்சுக்கல.
சில அனுபவத்தை அனுபவிச்சாதான் உன்னால உணர முடியும். எனக்குள்ள நடந்த மாற்றம் என்னன்னு நான் உனக்கு புரிய வைக்கட்டுமா? ஓ, உங்களால முடியுமா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எனக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்கும் அது நிச்சயமா உனக்குள்ளேயும் நடக்கும். அப்பவாவது நான் திருந்திட்டேங்கிறத நீ புரிஞ்சுக்குவ. ஏன் துரதிர்ஷ்டம் அத பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேன். குடிக்காதீங்க. என்ன அண்ணி நீங்க? அண்ணி, அவ மேல தப்பில்லடா. என்னாச்சு? என்ன? அம்மா இல்லாத உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கல. இங்க வா. என் தம்பியை நல்லபடியா பாத்துக்கோ. உங்களுக்கு எதுவும் ஆகாது அண்ணி. அண்ணி, அண்ணி, உங்களுக்கு என்னாச்சு அண்ணி? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க. அண்ணி, அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணி. அண்ணி. வெற்றிய மேல கோவமா இருப்பாரோ? ஏன் வெற்றி சும்மா எதையாவது யோசிக்கிறேன். வெற்றி நல்லா காமெடி பண்ணீங்க. சக்தி கிட்ட இந்த கோட்டை நீயே வச்சுக்கொன்னு சொன்ன உடனே சக்தி பயந்தே போயிட்டான். நல்லா தமாஷ் பண்ணீங்க. நான் தமாஷ் பண்ணல. நிஜமாலே அந்த கோட் என்னை விட அவனுக்கு தான் பொருத்தமா இருந்தது. உண்மையை சொல்ல போனா அவன் தான் மாப்பிள்ள மாதிரி இருந்தான். மாத்திரை சாப்பிட்டியா? சில்லுன்னு இருக்குல்ல, ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? வேண்டாம். உங்களுக்கு ஏசினா ரொம்ப பிடிக்கும்ல. என்ன விட உனக்கு வேணுமா வேண்டாமா? பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, படுத்துக்கோ. எங்க போறீங்க? நான் அங்க படுத்துக்கிறேன். என்ன வெற்றி புதுசா? இங்கே படுத்துக்கோங்க. இல்ல, உனக்கு அடிபட்டிருக்குல்ல, தூங்கும்போது தெரியாம என் கை கால் படும். அதுக்கப்புறம் உனக்கு தான் வலிக்கும். நான் அங்கேயே படுத்துக்கிறேன்.